ஸோ பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மெயின் கான்செப்ட் கண்ட்ரோல் த லிட்டோரல் ட்ரிஃப்ட். அதாவது அந்த தண்ணி அலைகள் இருக்கு இல்லையா, அதில் அலையில் வந்து அடிச்சுட்டு வரும்போது ஏற்படுற மணல்களை மணல் குவிப்பை வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு அந்த பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா மூரிங் ஆன் த போத் சைட்ஸ் ஆஃப் ஜெட்டிஸ். அதாவது மூரிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஆங்கரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷிப் வந்து நம்மளே வந்துட்டு அந்த இதை வந்து நங்கூரத்தில் வந்து போடுறதுக்கு பேர் தான் வந்துட்டு போட்டு கப்பலில் இருக்கிற ஒரு இதை வந்து நம்ம வந்து கடலுக்குள்ளே போட்டு அந்த ஷிப்பை வந்து ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறதுக்கு பேர் வந்து ஆங்கரிங். இது மூரிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரக்சர். இது வந்துட்டு இதுலேருந்து நம்ம வந்து வெசலை கொண்டு போய் கட்டுறதுக்கு பேர் வந்துட்டு மூரிங். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு வெசலில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து கீழே கப்பலில் போட்டு அந்த ஆப்ஜெக்டை அந்த வெசலை வந்து ஒரு நிலையான ஒரு பொசிஷன் கொண்டு வரதுக்கு பேர் வந்துட்டு ஆங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மூரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து இந்த கப்பலை கொண்டு போய் அந்த இடத்துல வந்து கட்டி வைக்கிறதுக்கு பேர் வந்து மூரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த இதில் வந்துட்டு பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸில் வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சாலிடாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து ஜெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ரெசல்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து அது பேர் வந்து பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஒன் எ சாலிட் ஆர் ஓப்பன் டைப் ஸ்ட்ரக்சர் வித் ஒயிட் பிளாட்ஃபார்ம் ஆன் த டாப் டு பெர்மிட் கார்கோ ஒர்க்கிங் ஆஃப் வெசல்ஸ் பர்த் அலாங் த சைட்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா அந்த வெசல்ஸ் வந்துட்டு அந்த சைட்ஸில் வந்துட்டு பர்த்திங் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து மூரிங். அதுக்கு பேர் தான் வந்துட்டு பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து அதோட டாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சாலிடாக வந்து இருக்கும். அதில் வந்துட்டு ஒயிட் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கும். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு கார்கோஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அந்த இடத்துல வந்து கட்டி வைக்கிறதுக்காக வந்து அந்த ஒயிட் பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் அ டாக் தட் ப்ராஜெக்ட் இன் டு ஷிப் பேஸ்ன் அட் ரைட் ஆங்கிள் ஆர் ஆப்ளிக் ஆங்கிள் ஃப்ரம் த ஷோரை. ஸோ இங்கே பாருங்களா ஒரு நிமிஷம், இது வந்து இந்த இது இருக்குல்ல கரையில் வந்துட்டு இதுதான் வந்து பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ். இது வந்து ரைட் ஆங்கிளில் வந்து இந்த கரையிலேருந்து ரைட் ஆங்கிள் இல்லைன்னா 90 டிகிரிக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகிற ஒரு ஆப்ஜெக்ட் பேர் தான் வந்து பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ டாக் தட் ப்ரொஜெக்ட்ஸ் டு ஷிப் பேசன்ஸ் அட் ரைட் ஆங்கிள் ஆர் ஆப்ளிக் ஆங்கிள் ஃப்ரம் த ஷோர். இது வந்து கரையில் இருந்துட்டு 90 டிகிரிக்கு வந்து அது ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். அதாவது கரையிலேருந்து ஓஷனை நோக்கி வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிற இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்துட்டு பியர்ஸ் இல்லைன்னா ஜெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஜெட்டி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு லிட்டோரல் ட்ரிஃப்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணோம். ஸோ அதான் நான் சொன்னேன், அந்த கடல் மூலமாக வந்துட்டு கொண்டு வர மண்களை வந்து அது வந்து மண் குவிப்பை வந்து குறைக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு லிட்டோரல் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து இந்த பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிளிம்சோல் லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அதுக்கடுத்து பீம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஃப்ரீ போர்ட்னா என்னென்னு பார்த்தோம், டிராஃப்ட்னா என்னென்னு பார்த்தோம், கீழ்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த ஒரு கிராஸ் செக்ஷன் டயக்ராம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்துட்டு இதான் வந்து பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ். ஓகேங்களா, இதில் வந்துட்டு மூரிங் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து நடக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிஃப்ரென்ஸ். இது வந்து இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா வேவ்ஸ் அண்ட் குவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடுத்து வந்து வரும். ஸோ இதுக்கும் அந்த பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ்க்கும் இருக்கிற இம்பார்ட்டண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த மூரிங் இருக்கு இல்லையா, வந்து கப்பல் அந்த வெசல் இருக்குல்ல, கப்பலை வந்து கட்டி வைக்கிறது வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து ஜெட்டிஸோட ரெண்டு சைட்லேயுமே வந்து கட்டி வச்சுருந்தாங்க. இந்த சைட்லேயும் கட்டி வைப்பாங்க, இந்த சைட்லேயும் கட்டி வைப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்துட்டு பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து வேவ்ஸ் அண்ட் குவேஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு சைடு மட்டும் கட்டி வைக்கிற ஒரு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு வேவ்ஸ் அண்ட் குவேஸ், வேவ்ஸ் இல்லைன்னா குவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இருங்க, நான் உங்களுக்கு இந்த பிக்சர் வந்து நான் வந்து அடுத்து இந்த டெஃபினிஷன்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பிக்சர்ஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, வேவ்ஸ் அண்ட் குவேஸ் அப்படின்னா வந்து பிளாட்ஃபார்ம் ஆர் லோடிங் பிளேசஸ் ஃபார் ஷிப்ஸ் டு கம்ஸ் க்ளோஸ் இனஃப் டு ஷோர் ஃபார் எம்பார்கேஷன் அஸ் டிசம்பார்கேஷன். ஸோ இந்த எம்பார்கேஷன் இல்லைன்னா டிசம்பார்கேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எம்பார்கேஷன் அப்படின்னா லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து டிசம்பார்கேஷன் அப்படின்னா வந்துட்டு அன்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா லோடிங் பிளேஸ் ஃபார் ஷிப் டு கம் க்ளோஸ் இனஃப் டு ஷோர். இது வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதுதான் வந்து குவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து கரைக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த குவேஸ் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இந்த கப்பல் வந்துட்டு பக்கத்தில் வருது, இந்த குவேஸ்க்கு பக்கத்தில் வருது. ஸோ அப்போ வந்து வரும்போது இது வந்து ஒரு சைடில் தான் வந்துட்டு மூரிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த கப்பலை வந்து கட்டுறது வந்துட்டு ஒரு சைடு தான் வந்து மூரிங் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் வந்துட்டு ரெண்டு சைடுமே வந்து மூரிங் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான்.
ஆங்கரிங்க. ஸோ இன்னொரு கான்செப்ட் வந்து நம்ம தெளிவாக பார்த்துடலாம். வேர்ஸ் அண்ட் குவேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பேரலல் டு த ஷோர், அது கரைக்கு வந்துட்டு பேரலாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது பேர் வேர்ஸ் அண்ட் குவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பர்பண்டிகுலர் டு த ஷோர் அப்படின்னா வந்து அது பேர் வந்து பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதே ஸோ ஷோர் இருக்குன்னா அதுக்கு வந்து பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா அது பேர் வந்து பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ், இல்லைன்னா வந்துட்டு பேரலாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு வேர்ஸ் அண்ட் குவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இது வந்து ஓப்பன் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு வேர்ஃப், இது வந்து க்ளோஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைனா சாலிடுனால வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஜெட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா வந்து லைட் ஆஃப் பியர்ஸ் டிசைன் ஃபார் வெர்டிக்கல் லோட்ஸ் டசன்ட் ஹாவ் டு வித்ஸ்டாண்ட் ஷிப் டாக்கிங் ஆர் மூவிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா வந்துட்டு இது வந்து லைட் ஆஃப் பியர்ஸ் இருக்குல்ல, அது வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. வெர்டிக்கல் லோட்ஸ் வந்து போகிறதுக்காக வந்து லைட் ஆஃப் பியர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா வந்துட்டு மேலே வந்துட்டு வெர்டிக்கல் லோட்ஸ் இருக்குல்ல, இப்போ வந்து ஆள் போகிறாங்க அப்படின்னாலோ இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு குட்டி வெசல்ஸ் போகுது அப்படின்னாலோ அதுக்கு பேர் வந்துட்டு அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது தான் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து மூரிங் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா டாக்கிங் பண்ண மாட்டாங்க. மூரிங் அப்படின்னா வந்துட்டு இந்த கப்பலை வந்து கட்டுற அளவுக்கு வந்துட்டு அதோட வெயிட் வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து ஆங்கரிங் அப்படின்னா வந்துட்டு பர்த்திங் பிளேஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கப்பலில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்துட்டு நம்ம வந்து தூக்கி போட்டு அந்த இதை வந்து கட்டுறோம் அப்படின்னா அது பேர் வந்து ஆங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்த் ப்ரொவைடட் ஃபார் எ வெர்டிக்கல் ஃப்ரண்ட் விச் அலோவ் சேஃப் அண்ட் செக்யூர் மூவிங் தட் கேன் ஃபெசிலிட்டேட் த லோடிங் அண்ட் அன்லோடிங் ஆஃப் கார்கோஸ். ஸோ இதில் வந்துட்டு சேஃப் கிளியரன்ஸ் லெவல், இப்போ வந்து சேஃப் கிளியரன்ஸ் லெவல் அப்படின்னா ஒரு வெசலுக்கும் இன்னொரு வெசலுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் வந்துட்டு சேஃப் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து வித்து வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30 மீட்டர் வரைய இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஆங்கரிங்கான ஒரு க்ரைட்டீரியா. அதுக்கடுத்து வந்து வேவ்ஸ், டைட்ஸ் அண்ட் மீன் சீ லெவல். இந்த 3 கான்செப்டே ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்ப்ரிங் டைட்னா என்ன, நீட் டைட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு மீன் சீ லெவல் அப்படின்னா என்ன, அதுக்கடுத்து அப்பேரண்ட் மீன் சீ லெவல்னா என்ன அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே வந்து இனி வர கிளாஸஸில் இனி வர்ற இதில் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம வந்து பிக்சர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் அப்படின்னா கான்செப்ட்டு. இதில் வந்துட்டு மூரிங் வந்து ஒரே 2 சைட்லேயுமே நடக்கும். ஓகேங்களா? மூரிங் அப்படின்னா வந்துட்டு இந்த வெசல்ஸை வந்து கட்டுறோம் இல்லையா, அது வந்து 2 சைட்லேயுமே, இந்த சைட்லேயும் நடக்கும் இந்த சைட்லேயும் நடக்கும். அது பேர் தான் வந்துட்டு பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து என்ன அப்படின்னா வேர்ஸ் அண்ட் குவேஸ். ஸோ நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே வந்துட்டு அந்த ஷோர் இருக்குல்ல, கரைக்கு வந்துட்டு பேரலான ஒரு இதுலேயே வந்து இருக்கும். இதே வந்துட்டு பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் வந்துட்டு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஷோருக்கு வந்துட்டு பர்பண்டிகுலர் டைரக்ஷன், அது சீலேருந்து இருக்கிற ஷோர் இருக்கு இல்லையா, கரைக்கு வந்துட்டு பர்பண்டிகுலர் டைரக்ஷன்லேருந்து அது வந்து பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பேரலல் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து வேர்ஸ் அண்ட் குவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து மூரிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சைடில் தான் நடக்கும். இப்போ வேர்ஸ் அண்ட் குவேஸில் வந்துட்டு அதோட ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் வந்துட்டு இந்த மூரிங், அதாவது கப்பலை வந்து கட்டுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து ட்ரெசல்ஸ். ஸோ இந்த ட்ரெசல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மேலே வந்துட்டு பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னா வெர்டிக்கல் லோட்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்காக மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து மூரிங் வந்து பண்ண முடியாது, வெசல்ஸை வந்து கட்ட முடியாது. ஏன் அப்படின்னா இந்த லோடு இருக்கு இல்லையா, இந்த லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்துட்டு நம்மளோட கப்பலோட வெயிட்டை தாங்குற அளவுக்கோ இல்லை வந்து மூரிங் பண்ணுற அளவுக்கோ வந்துட்டு கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். ஃபார் எதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மூரிங்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. மூரிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் வெர்டிக்கல் லோட்ஸ்க்காக. இது பேர் தான் வந்து ட்ரெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஓகேங்களா?